ஹாய் ஹலோ மக்களே, திஸ் இஸ் எது. வெல்கம் டு ஃபிலிம் ஃபீட் ஸ்டோரிவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி ஆக்ஷன் மூவி மட்டும் இல்லை. இது சாண்டல்வுட்டில் ரியல் ஸ்டார் உபேந்தர் டைரக்ஷன் பண்ண 1998 ரிலீஸ் ஆகி பயங்கரமான ஒரு மைண்ட் பெண்டிங் கல்ட் கிளாசிக் த்ரில்லர் தான் ஸ்வஸ்தி. ஒரு நார்மலான பையன் அவன் அப்பா அம்மா தங்கச்சி பாட்டியோட ஒரு ஜாலியான லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஒரு சாதாரணமான வாழ்க்கை தான். பட் அவனை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு அந்த சாதாரணமான ஃபேமிலி கூடிய அப்பா அம்மா பாட்டி எல்லாமே ஒரு ஃபேக்கான பேரண்ட்ஸ் அந்த ஃபேமிலி தெரிஞ்சால் எப்படி இருக்கும். அது மட்டுமே இல்லாமல் ட்விஸ்ட்டுக்கு மேலே ட்விஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாருமே ஒரு டெரரிஸ்டாக இருந்தால் எப்படி இருக்கும். ஆனால் அது மட்டும் ஷாக் இல்லை. அந்த டெரரிஸ்ட் அப்படின்னு தாண்டி அந்த டெரரிசமே இவன் மேலே வந்துட்டு ஒரு ஃபேக் நெகட்டிவாக செட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் மிச்சிருக்கக்கூடிய கான்செப்ட் அண்ட் முக்கியமான ஸ்டோரியும் கூட. ஸோ ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கதைக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி படத்தோட முக்கியமான கேஸ்ட்னு க்ரோ பற்றி பார்த்தலாம். அண்ட் அவங்க என்ன ரோல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு ஒரு ரியலான ஸ்டார்னு பார்த்தீங்கன்னா ரியல் ஸ்டார்னு பேர் வாங்கின உபேந்திரா தான். ஸோ டைரக்டர், ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே எல்லாமே ஒர்க் பண்ணது தான். ஹீரோ கேரக்டரில் நம்ம ராகவேந்திர ராஜ்குமார் குருன்ற பேரில் ஆக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஹீரோயின் 1 கேரக்டரில் பிங்க்ன்ற நேமில் விஜயலட்சுமி ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஹீரோயின் 2 ராஜேஸ்வரின்றவங்க ஸ்ரீதுர்கா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. சிபிஐ சீஃபாக இருக்கக்கூடிய ஒரு ஆஃபீஸர் ஸ்ரீநாத் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாரு. டிஃபென்ஸ் மினிஸ்டரா ஹொலிவனாத் கங்காதரையா, குருவோட ஃபாதரா அதாவது அடாப்டட் ஃபாதரா வந்துட்டு ராமமூர்த்தி அண்ட் அடாப்டட் சிஸ்டர் வாணிஸ்ரீ, குருவோட ஃப்ரெண்டா ஹொனகாலி கிருஷ்ணா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்துக்கு வந்துட்டு மியூசிக் ரொம்ப பெரிய பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஸோ அதனால் இந்த படத்தை வந்துட்டு வி மனோகர் அவரோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கிறாரு. ஸோ படம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகிற டைமில் ஜம்மு அண்ட் காஷ்மீர் தான் ஆரம்பிக்குது. ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டெரரிசம் அட்டாக் வந்து ஆரம்பிக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு லேடி ரிப்போர்ட்டர் அந்த நடக்கிற டெரரிசம் அட்டாக் எல்லாத்தையுமே வீடியோகிராஃபி மூலமாக கவர் பண்ணி ஃபோட்டோவுமே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அவங்க எடுக்கிற ஃபோட்டோவில் அந்த ஹீரோட கேரக்டர், அதாவது அந்த டெரரிசத்தை மெயின் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டரோட ஃபோட்டோ மாட்டுது. அங்கே தான் ஹீரோ டிரெக்ஷன். அந்த கேரக்டர் வேறு யாருமே இல்லை, நம்ம ஹீரோ கேரக்டர் தான் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ சீன் கட்டானா பெங்களூர் போயிடுது. பெங்களூரில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்து கெட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டு நல்ல மாதிரி வேஷம் போட்டு அவங்க அப்பா அம்மாவை பார்க்க வரான் அந்த டெரரிஸ்ட். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா ஒரு முஸ்லீம்ஸ். பார்த்தோன்னே ஷாக் ஆகுறாங்க. வந்து இவன் பாசமாக அப்படியே தத்துவமாக டைலாக்லாம் பேசுகிறான். பட் அங்கே ட்விஸ்ட் என்னென்னா அந்த அப்பா அம்மாவே கத்தி எடுத்து அவனை குத்தி கொலை பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஏர்போர்ட்டில் எல்லாத்து முன்னாடியும். சுற்றி இருந்த போலீஸ் எல்லாமே ஹெல்ப் பண்ணி அவனை ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்பா அம்மாவே அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. இதை ஃபாலோ பண்ணி வந்த சிபிஐ அவனை வந்து விசாரிக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அப்பா அம்மா கிட்ட போய் விசாரிக்க போகும்போது ஏன் நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு கேட்கும்போது, இவ்வளோ பெரிய தேச துரோகத்தை பண்ண பையனை நாங்கள் பெற்று வளர்த்தோன்னு நினைக்கும் போது எங்களுக்கே வந்துட்டு அவமானமாக இருக்குது. ஸோ அவன் பெற்றதை மட்டுமே பத்தாமல் நாங்களே ஒரு கொலை பண்ணிடன்னு சொல்லி ஒரு வாக்குமூலமாக கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சிபிஐ ஆஃபீஸர்ஸ் எல்லாமே வந்துட்டு அந்த டெரரிஸ்ட்டை பார்க்க போகிறாங்க. பட் டெரரிஸ்ட் ஹாஸ்பிட்டல் இல்லை, தப்பிச்சு போயிருப்பான். ஸோ சீன் கட்டானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஏரியாவில் பெங்களூரில் ஸ்லம் ஏரியாவை காமிக்கிறாங்க. அந்த ஏரியாவில் இன்னொரு ஹீரோ ஓப்பன் பண்ணி காமிக்கிறாங்க. அவனுக்கு தான் ஒரு அப்பா அம்மா பாட்டி தங்கச்சின்னு ஒரு சின்ன ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். அவன் பாட்டுக்கு போகிறது வர்றது தூங்குறது சொல்லிட்டு ஒரு சிம்பிளான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அவருக்கு ஏரியாவில் ஒரு லோக்கல் ரவுடி வவ்வால் கல்ல சட்டை செஞ்சு போட்ட மாதிரி வந்து மாமூல் கலெக்ட் பண்ண பார்க்குறான். அப்படி கலெக்ட் பண்ண போகும்போது அவனுக்கும் ஊர் மக்களுக்கும் சின்ன தகராறு வருது. அதை சால்வ் பண்ணுறதுக்காக ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வராரு. அந்த போலீஸ் ஆஃபீஸரே போட்டு இவன் பயங்கரமாக ஸ்பேரிங் போட்டு அடிக்க ட்ரை பண்ணுறான். அவரும் மண்ணை கவுறாரு. அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஹெல்ப் பண்ண நம்ம ஹீரோ கேரக்டர் உள்ளே போகிறாப்புல. இவர்கிட்டையுமே வந்துட்டு அந்த ஒவ்வொரு கொஞ்சம் சாரி அந்த லோக்கல் ரவுடி மாட்டில் பயங்கர ஃபைட் பண்ணுறா. பட் நம்மள ஹீரோ வச்சுல எப்படி டேக்கிள் பண்ணி அவனை அட்டாக் பண்ணிட்டு மடக்கி வீசிடுறாரு. பட் இந்த இடத்துல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய போலீஸே பார்த்தீங்கன்னா அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. பிகாஸ் நம்ம ஹீரோவும் டெரரிஸ்ட்டும் ஒரே மாதிரி உருவம் இருக்கிறதுனால அவங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடுது. ஸ்டேஷன் கூட்டு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போகும்போது சிபிஐ ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சிபிஐ ஆஃபீஸர் அந்த டெரரிஸ்டோட அப்பா அம்மா எல்லாருமே ஸ்டேஷன் வந்து பார்க்கறாங்க. அந்த டெரரிஸ்டோட அப்பா அம்மா இவன் என் பையன் இல்லை, இவன் வேறு யாரோ அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குமூலம் கொடுக்குறாங்க. இதையும் சிபிஐ போலீஸ் ஆஃபீஸர் நம்பிட்டு அவனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ சீன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் வருது. நைட்டில் பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அரெஸ்ட் பண்ண போலீஸ் ஆஃபீஸர் வீட்டுக்கே போயிட்டு மிரட்டுறான். நானும் அவனும் வேலையா இல்லை, ஒன்று தான், நான் என் வேலையை பார்த்துட்ருக்கேன், நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணாத சொல்லிட்டு மிரட்டிட்டு வரான். ஸோ இந்த நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸர் அகைன் ஸ்லம் ஏரியாவுக்கு வராங்க. இங்கே நம்ம இந்த ஹீரோ கேரக்டர், அதாவது அப்பாவியாக இருக்கக்கூடிய ஹீரோ கேரக்டர் திரும்ப அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போகிறாங்க. பின்னாடியே ஸ்லம் ஏரியா மக்களுமே கிளம்பி போய் பார்க்குறாங்க. பட் இந்த டைம் அவனை லாக்அப்பில் வைக்கல, கூட்டிகிட்டு போய் மரியாதை வச்சு மாலை செஞ்சு போடுறாங்க. அப்போ தான் வந்து அந்த போலீஸ் வந்து ஒரு இன்டெலெக்சுவல் பிளான் பண்ணுறாரு. இங்கே வந்து ஒரே உருவத்தோட 2 பேர் இருக்கிறாங்க. ஸோ இதுவே கன்ஃபியூஷன் ஆகுது.
அந்த டெரரிஸ்ட் வேற, குரு வேற. ஸோ நீங்கள் குருவை பத்திரமா பார்த்துக்கங்க அப்படி சொல்லிட்டு போலீஸ் ரொம்ப இன்டெலெக்சுவல் பிளான் பண்ண நினச்சிக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இன்டெலெக்சுவல் போலீஸ் பார்த்தீங்கன்னா குரு கிட்ட வந்து, அதாவது நம்ம ஹீரோ கேரக்டரை வந்து ஒரு கோட் வேர்ட் சொல்லி கொடுக்குறாரு. இதை நீ ஃபாலோ பண்ணிக்க. நெக்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்க்கும்போது நீ எனக்கு இதை சொல்லி, அப்போ தான் எனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்னு கிளியர் சொல்லிட்டு போகிறாரு. நம்ம குருவும் அதை அப்படியே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறான். ஸோ ஸ்லம் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு பெரியவர் இருப்பார். அவருக்கு ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஸ்லம் ஏரியாவில் இருந்து ஒரு பெரிய காலேஜில் படிக்க போகும். ஸோ அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை, பிங்கின்ற கேரக்டர் படிக்க ஃபர்ஸ்ட் ஹீரோயின் தான். அந்த பொண்ணுக்கு வந்துட்டு பெரிய காலேஜில் படிக்கிறவங்களோட பேர் வேணும் அப்படிங்கிறதுனால ஸ்லம்லேருந்து போகிறன்னு காட்டிக்க மாட்டான். ஸோ அதனால் ஸ்லம்லேருந்து பர்தா போட்டுட்டு போயிட்டு நம்ம செகண்ட் ஹீரோயினை பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ராஜேஸ்வரி வீட்டுக்கு போய் அங்கேருந்து அவளுடைய காரில் பயங்கர கெத்தாக செக்யூரிட்டி போய் காலேஜ் இறங்குவான். காலேஜ் முடிச்சிட்ட பிறகு திரும்பவும் அதே காரில் வந்து அதுக்கப்புறம் ராஜேஸ்வரி வீட்டில் இறங்கி திரும்ப வீட்டுக்கு பர்தா போட்டு வந்துடுவான். ஸோ இதையே யூஸ்வல் பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் இதை பார்த்த பிறகு குரு பயங்கரமாக கலாய்ச்சி விட்ருப்பான். ஸோ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவன் குருவோட ஃப்ரெண்டுக்கு லாட்ரி கிடச்சிருக்கும். ஸோ அவனும் வந்து குருவை கூட்டிகிட்டு போய் லாட்ரி செக் பண்ண போவாங்க. இந்த இன்பிட்வீன் கேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த டெரரிஸ்ட் கேரக்டர் ஒரு பெரிய பண பாக்ஸோட வந்து அந்த பிங்கியோட அப்பா கிட்ட வந்து அந்த பணத்தை கொடுத்து, இந்த பணத்தை நீ வச்சு என் வீட்டுக்கு வந்து எனக்கு நீ பணம் கொடுக்குற மாதிரி உன் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க சொல்லு. ஏன்னா உன் பொண்ணுக்கு வந்து பணத்திமுறை அதிகமாக இருக்குல்ல. ஸோ நான் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆக்ட் பண்ணி உன் பொண்ணோட திமுறை அழைக்கிறேன் அப்படி சொல்லாரு. ஸோ அப்பாவுக்கும் வந்துட்டு பொண்ணு வந்துட்டு தான் பெரிய பணக்கார ஆசையில் ஆகணும்னு நினச்சி தப்பாக போதும்னு பயந்துக்கிட்டு இந்த ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நானே ஒத்துக்கலாலுமே என்னை அடித்து ஒத்துக்கவேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு போயிடறான். இது வந்து நம்ம குருவுக்கு தெரியாது, அதாவது மெயின் ஹீரோ கேரக்டர் தெரியாது. இது வந்து டெரரிஸ்ட் பிளான் பண்ண ஒரு விஷயம். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு குருவும் அவர் ஃப்ரெண்டும் லாட்ரி கிடைக்கல அப்படின்ற பட்சத்துக்கு வீட்டுக்கு திரும்ப வந்துடுறாங்க. டெரரிஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து அந்த பணப்பட்டி எடுத்து வந்து குரு கிட்ட பிங்கியோட அப்பா வந்துட்டு சொல்கிறாரு. பட் குரு வந்துட்டு இந்த உலகமே அழிஞ்சு போனால் சரி நான் ஓன் பண்ண மட்டும் கட்டிக்க மாட்டேன், என்னை ஆளை விட்டுரு அப்படிங்கிறாரு. ஸோ பிங்கியோட அப்பாவும் கையில் காலில் விழுந்து ஒத்துக்க வைக்கிறாரு. அவங்ககிட்ட பணமும் கொடுக்குறாரு. பணம் கிடச்சதுக்கப்புறம் ஆளுட்டுன்னு டக்கராக மாறிக்கிட்டு கெட்டப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு கார் எடுத்துகிட்டு பிங்கி படிக்க காலேஜுக்கு போகிறாரு. அங்கே போயிட்டு பிங்கி பின்னாடி ஃபாலோ பண்ணும்போது பிங்கி இவனோட ஆளாவே மதிக்கலை. ஸோ தட் அப்போ வந்து நம்ம ஹீரோ பிளான் பண்ணுறான். என்றைக்குமே வந்துட்டு லவ் ஜெலஸில் சீக்கிரம் வந்து சொல்லிட்டு பிங்கி லவ் பண்ணுறதுக்கு பதிலாக பிங்கி பக்கத்தில் இருக்க ராஜியை லவ் பண்ணால் அந்த ஜெலஸ்லேயே என் மேலே ஒரு அஃபெக்ஷன் வரலான்னு ஒரு கேல்குலேஷன் பண்ணுறான். அதே மாதிரி ராஜிக்கிட்ட வந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுறான். நம்ம ராஜி கேரக்டர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடவுள் நம்பிக்கை அதிகமாக மூட நம்பிக்கை உள்ள பொண்ணு. ஸோ அதனால் ஒரு சாங் மூலமாக வந்து இந்த பூர்வ ஜென்ம பந்தங்கள் அப்படின்ற மாதிரி சில கதையெல்லாம் எடுத்து வர்றான். இதெல்லாம் பார்த்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்பி ராஜியும் அன்சில் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பாட்டோட கிளைமேக்ஸில் பிங்கியும் ஜெலஸ் வந்து நம்ம ஹீரோ மேலே ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறா. சாங் முடிஞ்சு எல்லாமே நல்லா போயிட்டு இருக்க டைமில் நமக்கே ஷாக் ஆகிற மாதிரி நம்ம ஹீரோ கேரக்டரா இல்லை இந்த டெரரிஸ்ட் கேரக்டரான்னு தெரில ராஜியை கிட்னாப் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ராஜி வந்துட்டு கோயிலில் வந்து செக்யூரிட்டி கார்டில் இருக்கிறதுனால அங்கே வந்து அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியல. ராஜி ரொம்ப பயந்து போயிடுறா. ஸோ அப்புறம் என்ன, நம்ம டெரரிஸ்ட் காலத்தை ட்ரை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து போலீஸ் என்ன பண்ணுவாங்க, நேராக ஸ்லம்முக்கு போவாங்க. ஸ்லம்முக்கு போயிட்டு நம்ம ஹீரோ கேரக்டர் அரெஸ்ட் பண்ணி உள்ள ஜெயிலில் போட ட்ரை பண்ணுவாங்க. அவனும் வந்து உள்ளே வந்து உட்காந்துருப்பான். ஸோ சிபிஐ வந்து இந்த டைம் வந்து இந்த கன்ஃபியூஷன்ஸ் கிரியேட் ஆகவே வேணாம், இவன் ரிலீஸ் பண்ணாதீங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நம்ம அந்த டெரரிஸ்ட் கிடைக்கிற வரைக்கும் இவன் உள்ளே இருக்குன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு போயிருப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம பொறுத்துக்க முடியாது. குரு வந்துட்டு அந்த போலீஸை வெறுப்பத்தை ட்ரை பண்ணுவான். அதுக்காக ஒரு சின்ன லாஜிக் பிளான் கொடுப்பான். நீங்கள் என்ன வெளியே விட்டால் நான் அந்த டெரரிஸ்ட்டை போய் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த டெரரிஸ்ட்டை நீ பிடிச்சிட்ட அப்படின்னா உனக்கு ப்ரொமோஷன்ஸ் இந்த பட்டம் எல்லாம் தானா வந்துட சொல்லி ஒரு ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணுறான். ஸோ அதுக்காக ஒரு சின்ன பிளான்னு சொல்கிறான். அந்த பிளானை நம்பிட்டு போலீஸும் குருவை ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ குரு வந்து நேராக பிங்கி கிட்டே போயிட்டு நான் வந்து ராஜுக்காக ட்ரை பண்ணல, என்ன மாதிரி ஒரு டெரரிஸ்ட் இருக்கான், ஸோ இதை ராஜுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம், நீ அவளை மீட் பண்ண வைங்கன்னு சொல்லிட்டு ஹெல்ப் கேட்குறான். பிங்கியும் குரு சொன்னதை கேட்டுக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் நைட்டில் வந்து ராஜு வெளியே கூட்டிகிட்டு வரான். அங்கே வந்துட்ட பிறகு அது என்னோட சாங்கு க்ரியேட் பண்ணி நல்ல லவ் சாங்காக போகும். அவனோட சாங் ஃபீல் பண்ணி கேட்போம். அந்த சாங்கோட கிளைமேக்ஸில் ஷாக்குக்கு மேலே ஷாக்கு அப்படிங்கும்போது நிஜமாவே ராஜியை கிட்னாப் பண்ணிட்டு போவான். கிட்னாப் பண்ணி ஒரு இடத்துல போயிட்டு அவன் ஃப்ரெண்டோட ஹெல்ப் பண்ணாமல் வந்து அடைச்சி வச்சுருவான். அடைச்சி வச்சது மட்டுமே இல்லாமல் அங்கே 2 ஃபேக் பேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி எரித்து அங்கேயே வச்சுட்டு வந்துடுவான். அது மட்டும் இல்லாமல் இவனே அவன் ஃப்ரெண்டை வச்சு அடிச்சுக்கிட்டு கை காலில் ரத்த காயம் பண்ணிக்கிட்டு அந்த டெரரிஸ்ட் தான் அடிச்சுட்டு தப்பிச்சுட்டு போன மாதிரி செட் பண்ணிடுவான். ஸோ அடிப்பட்ட இவனை வந்து அந்த இன்டெலெக்சுவல் போலீஸ் வந்து பார்க்குறாரு, வந்து கோடு வேர்டும் கேட்குறாரு. குரு தான் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இவனை வந்து ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாரு. ஸோ சிபிஐ ஆஃபீஸர்ஸ் அண்ட் போலீஸ் எல்லாமே இவன் திரும்ப கண்ட்ரோலில் இருக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலி ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா நமக்கே தலை சுற்றுற அளவுக்கு 2 கேரக்டரும், அதாவது படத்தில் சொல்ல மாதிரியே ஒரு குரு கேரக்டர் இன்னொரு டெரரிஸ்ட் கேரக்டர் 2 பேரும் மீட் பண்ண மாதிரி சீன் வச்சுருப்பாங்க. ஆனால் அங்கே தான் டேரக்டரோட பிரில்லியன்ஸ் நம்ம பார்க்கணும். அது 2 பேரும் ஒரிஜினல் கிடையாது, நம்ம குருவோட ஒரு மனப்பிரமையாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் சீனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதாவது கடக்கப்பட்ட ராஜியோட அப்பா வீட்டுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வரும். அந்த ஃபோன் கால் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டேப் ரெக்கார்ட் பண்ணதாகவே இருக்கும்.
அந்த டேப்பில் கட் பண்ணதை குருவோட ஃப்ரெண்டு வந்து கம்ப்ளீட்டாக ஹெல்ப் பண்ணி ட்ரை பண்ணி கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த பக்கம் குரு வந்துட்டு நான் வேற அந்த டெரரிஸ்ட் வேற சொல்லி ப்ரூவ் பண்ண நிறைய ட்ரை பண்ணுவான். அந்த ஃபோன் கால் வந்துட்ட பிறகு தான் சிபிஐ ஆஃபீஸர்ஸும் மற்ற போலீஸ் ஆஃபீஸரும் நம்புவாங்க 2 பேரும் வேற வேறன்னு. அந்த ஃபோன் காலில் குறிப்பிட்ட பேரை சொல்லிட்டு லாக்கப்பில் இருக்க டெரரிஸ்டை ரிலீஸ் பண்ணு, அதுக்கப்புறம் அந்த ராஜை ரிலீஸ் பண்ண சொல்லி டீல் பேசுவான். ஸோ டிஃபென்ஸ் மினிஸ்டரும் வேறு வழி இல்லாமல் போலீஸ்க்கு ஆர்டர் கொடுப்பாரு. ஸோ ஒரு இடத்துல யாருக்குமே தெரியாமல் ராஜையையும் அந்த டெரரிஸ்டையும் இடமாத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு குருவோட ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுமா ராஜையும் அந்த டெரரிஸ்டையும் இடத்த மாற்றிடுவாங்க. இடத்த மாற்றும் போது யாருக்கும் தெரியாமல் போலீஸோட கண்ணில் மண்ணை தூவிட்டு ஜீப்பை எடுத்துக்கிட்டு அந்த குரு அண்ட் ஃப்ரெண்ட் அந்த டெரரிஸ்ட் 3 பேர் தப்பிச்சு ஒரு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக் ஆக்சிடென்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு நம்ம முன்னாடி சொன்ன இல்லையா 2 பாடிஸை எரிச்சிருப்பாங்கன்னு, அந்த பாடிஸை அந்த ஜீப்பில் போட்டு போயிடுவான். ஸோ இப்போ வந்து சீனா பார்க்கும்போது அந்த டெரரிஸ்ட் அப்படின்ற ஒரு கேரக்டருக்கான அடையாளம் அரைஞ்சு போயிருக்கும். இப்போ ஒரே ஒரு கேரக்டர் குரு மட்டும்தான் இருப்பான். ஸோ இப்போ தான் பார்க்குற நமக்கே வந்துட்டு 2 பேருமே வேறு வேறு இல்லை ஒரு ஆள் தான் அப்படிங்கிற கன்ஃபியூஷனுக்கு போய் கிளியர் ஆகும். ஸோ குரு வந்து அந்த டெரரிஸ்ட் கிடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு மொட்டை அடிக்க ட்ரை பண்ணுவான். அவன் தலையில் வந்துட்டு ஸ்வஸ்திக் சிம்பிளில் ஒரு லோகோ இருக்கும். அது லோகோவில் சில கோட் வேர்ட்ஸ் இருக்கும். அதை எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிட்டு அந்த மொட்டை தலையிலேயே ஆசிடை ஊற்றி மறைச்சிட்றான். ஸோ இந்த சீனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குரு ஆகிய பிங்கி கிட்ட போகிறான். பிங்கி கிட்ட போகும்போது பிங்கி வந்துட்டு உனக்கு என் மேலே பாசமே இல்லை சொல்லி கொச்சிக்கிட்டான். அவளை சமாதானப்படுத்துறதுக்காக வந்துட்டு ரீலுக்கெல்லாம் மேலே ஒரு ரீல் விடுறான். என்னன்னு கேட்டால் நான் ஒரு அண்டர்கவர் ஆஃபீஸர். ஸோ வந்துட்டு நான் சிம்மா போக வேண்டியது இருக்குது. சிம்மில் போனதுக்கப்புறம் வந்துட்டு நான் ஃபாரின் போயிடுவேன் சொல்லி பீலாக விட்றான். இவன் நான் கூட வரேன் என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ ஒரு அப்படின்னு ராஜு கூட கூட்டிகிட்டு வான்னு சொல்கிறான். ராஜு நான் கூட கூட்டிட்டு வரேன்னு சொல்லும்போது அவள் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பொண்ணு. ஸோ அவன் வந்து அவங்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சொல்லி கூட்டிட்டு போக ட்ரை பண்ணுறான். ஸோ பிங்கியும் குருஸ் வந்து கேட்டு நம்பி ராஜியை கூட்டிகிட்டு வரா. ஸோ இப்போ சிம்லா போயிட்ட பிறகு அகைன் ஒரு சாங் வரும். அந்த சாங்கோட எண்ணிலையும் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் வெறும் சாங்காக முடிக்காமல் ஒரு சீனோட முடிக்கிறாரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி அந்த மொட்டத்தலை மண்டியில் ஒரு சிம்பிள்ஸ் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த சிம்பிளை ஃபாலோ பண்ணி போய் ஒரு லொக்கேஷனில் சில ப்ராப்பர்ட்டிஸ் எடுப்பான். அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஹை எக்ஸ்ப்ளோசிவ் கன்ஸ் அண்ட் பாம்ஸாகவே இருக்கும். அந்த பாம்ஸ் அண்ட் கன்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு எந்த வண்டியில் ராஜி வந்தாலும் அந்த வண்டியில் திரும்ப வச்சு விட்றான். ஏன்னா டிஃபென்ஸ் மினிஸ்டரோட பொண்ணு அப்படிங்கும்போது தான் வண்டி ப்ரெஷர் செக் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற பிளானோட தான் ராஜி வர சொல்லியிருப்பாள். இந்த மாதிரி நிறைய இன்டெலெக்சுவல் விஷயங்கள் படத்துக்கு நிறையவே இருக்கும். ஸோ அகைன் திரும்ப ஊருக்கு வந்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸை சுற்றி நிறைய இடங்களில் வந்துட்டு அந்த பாம்பை வந்துட்டு நம்ம குரூப் ப்ளேஸ் பண்ணிட்டு இருப்பான். எதுக்கு இவன் ப்ளேஸ் பண்ண நினச்சிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ராஜி வந்து ஒரு கன்னோட வந்து மிரட்டுறா. நீ வந்து என்கிட்ட ரொம்ப நடிக்கிற, நீ வந்து இனிமேல் போய் விஷயம் போடாத, என்கிட்ட உண்மையை சொல்லி மிரட்டுறா. நான் சொல்கிறது கொஞ்சமாச்சும் நம்பு, நான் வந்து டெரரிஸ்ட் கிடையாது, இது எல்லாமே ரீசனபிள் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. என்ன உண்மை கேட்கும்போது அங்கே தான் வந்து ஒரு மெயின் ஃப்ளாஷ்பேக்கே ஓப்பன் ஆகுது. என்னென்னு பார்த்தால் நம்ம குரு வந்துட்டு ரியலாகவே ஒரு அண்டர்கவர் ஆப்ரேஷன் தான். நம்ம குருவும் படத்தில் காமிக்க சிபிஐ ஆஃபீஸும் சேர்ந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்ன கான்செப்ட்னா இந்தியாவுக்கும் நிறைய டெரரிஸ்ட் வந்து உள்ளே வந்து பாம்பு வைக்க பிளானில் இருக்கிறாங்க. இது வந்து சீக்ரெட் ஆப்ரேஷன்ஸ் மூலமாக எனக்கு தெரிய வந்தது. ஸோ வந்து நம்ம வந்து ஒரு டெரரிஸ்ட்டை இங்கே ஃபார்ம் பண்ணி அவனை வந்து எக்ஸ்போசிவ் ஆக்கிட்டோம் அப்படின்னா அந்த டெரரிஸ்ட்டை வந்து நம்மால் தான் நினச்சி நிறைய டெரரிஸ்ட் வந்து கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம். அப்படி கான்டெக்ட் பண்ண ட்ரை பண்ணும்போது அவனை ஈஸியாக கவர் பண்ணி பிடிச்சிடலாம்னு சொல்லிட்டாங்க. அந்த டெரரிஸ்டாக நடிக்க போகிறதாகவும் நீயே இதுன்னு சொல்லிவிட்டு சிபிஐ ஆஃபீஸர் இவனை வந்து காம் பண்ணுறாரு. ஸோ இவங்க பண்ண பிளான் தான் வந்து ஜம்மு காஷ்மீரில் ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் அண்ட் இங்கே வந்து ராஜை கிட்னாப் பண்ணது, இந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ் கன்ஸை வந்து சிம்லாலேருந்து எடுத்துகிட்டு வந்தது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் சிம்லாலேருந்து எடுத்துகிட்டு வந்த அந்த பாம்ஸ் எல்லாத்தையும் மாற்றி ஃபேக் பாம்ஸை திரும்ப கொடுத்து அந்த ஃபேக் பாம்ஸை நான் சொல்ல இடங்களில் வெயி அது வெடிக்க வைக்கிற நேரத்தில் அது வெடிக்காது. அந்த நேரத்தில் நம்ம நிறைய டெரரிஸ்ட் உள்ளே வந்தாங்க அப்புறம் அவங்கள ஈஸியாக கேட்ச் பண்ணிடலான்னு சொல்லி ஒரு பிளான் கொடுக்குறாரு. ஸோ இந்த பிளான் எல்லாத்தையுமே இப்போ நம்ம குரு ராஜுகிட்ட சொல்கிறான். பட் ஸ்டில் நிறைய ரீல் மேலே ரீல் சுற்றினதுனால வந்துட்டு குருவை ராஜு நம்பலை. ஸோ இதுதான் உண்மை, இதுதான் எதுவும் பொய் சொல்ல சொல்லி குருவை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறான். பட் ராஜுக்கு இனிமேல் குரு மேலே நம்பிக்கை வரல. அதுக்காக ராஜி என்ன பண்ணுறான்னா பக்கத்தில் இருக்க ஒரு பாம்பை எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பிளாஸ்ட் பண்ணு, நான் வெடிக்கலான்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ குருவும் அதை ஃபேக் பாம்பு தான் நம்பி அதை பிளாஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் பார்த்தீங்கன்னா பாம்பு பட்டுன்னு வெடிச்சிடும். நமக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்கு கொடுத்த குருவுக்கே இப்போ பயங்கர ஷாக் ஆகிருக்கும். ஏன்னா அவனுக்கு சொன்ன பிளான் எல்லாமே போய் இப்போ தான் சில விஷயங்கள் புரிய வருது, எங்கேயோ தப்பு நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இடத்துல ராஜி இறந்து போகிறான். இறந்து போனதுக்கப்புறம் வந்து போலீஸ் குருவை தேடி ஓடி வராங்க. குருவும் அந்த இடத்துல எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறான். ஒரு சின்ன இடத்துல வந்துட்டு அந்த சிபிஐ ஆஃபீஸர் அண்ட் போலீஸ் ஆஃபீஸர் எல்லாமே மீட்டிங் போட்டிருப்பாங்க. அந்த மீட்டிங்கை விட்டு கேட்டுருவான். அப்போ தான் வந்துட்டு சிபிஐ ஆஃபீஸரோட உண்மையான முகம் இவனுக்கு தெரிய வரும். என்னென்னு கேட்டால் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டெரரிஸ்ட் மாதிரியே குரு ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே அந்த சிபிஐ ஆஃபீஸரோட ஒரு மாஸ்டர் பிளான். இதை தெரிஞ்சுக்கிட்ட குரு உடனே வீட்டுக்கு போகிறான். ஸோ நான் ஓப்பனிங்கில் ஸ்லம் பார்த்த வீட்டுக்கு போகிறான். அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்கே இருக்க அப்பா அம்மா கிட்ட வந்து இந்த விஷயங்கள் சொல்கிறான். பட் அவங்க வந்து சப்போர்ட் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா ஆளுக்கு கத்தியை தூக்கிட்டு விட்ட வராங்க. என்னென்னு பார்த்தால் அந்த அப்பா அம்மா தங்கச்சி பாட்டி எல்லாமே ஃபேக்.
அவங்க வந்து இவர் பயாலஜிக்கல் ஃபாதர் கிடையாது, ஒரு நரேட்டிவ் செய்யப்பட்ட ஒரு ஃபேக்கான பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறான். ஸோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வரான். ஓடி வந்துட்ட பிறகு சிபிஐ ஆஃபீஸரை மீட் பண்ணுறான். இப்போ வந்து உண்மையான ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வந்துட்டு சிபிஐ ஆஃபீஸர் குரு கிட்ட சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தால் குருவோட அப்பா வந்து ஒரு நேர்மையான மிலிட்ரி ஆஃபீஸர். ஒரு இடத்துல டெரரிஸ்ட் இருக்குன்னு தெரிஞ்சு அந்த இடத்துக்கு அட்டாக் நடத்த போவார். அந்த இடத்துல இருக்கக்கூடியது இப்போ குருவோட ஒரு ஃபேக் பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய அப்பா அம்மா அங்கே நடத்த போகும்போது அங்கே அந்த டெரரிஸ்ட்டுக்கும் இந்த பக்கம் நம்ம மிலிட்ரிக்கும் ஒரு சின்ன சண்டை போகும். சண்டை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குருவுக்கு ஃபேக் பேரண்ட்ஸாக இருந்த அந்த டெரரிஸ்டோட அப்பா அம்மாவுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கும். அந்த பெண் குழந்தை காணாமல் போயிருக்கும். இவங்க எங்கேன்னு தேடி பார்க்கும்போது குருவோட அப்பாவோட கேம்பில் தான் வந்து அந்த குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த குழந்தைய எடுக்கிறதுக்காக திரும்ப கேம்புக்கு போயிட்டு குருவோட அப்பா அம்மா யாத்தையும் கொண்டுட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு வராங்க. அவங்களோட குழந்தைய தூக்கும்போது பக்கத்துலேயே குருவும் குழந்தையாக இருக்கும்போது அந்த குழந்தைய விட்டுட்டு போக வேணாம், நம்ம எடுத்து வளர்க்கலாம்னு சொல்லி அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இப்படி தான் வந்து குரு சின்ன வயசுலேயே வீடு வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிபிஐ ஆஃபீஸர் தன்னுடைய பண லாபத்துக்காக குருவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுறான். என்னென்னு கேட்டால் இந்த மாதிரி நிறைய டெரரிசம் அட்டாக் நடத்தி அந்த டெரரிசம் அட்டாக் எல்லாமே ஒரு பேருக்கு மேலே தாங்க முடியல அப்படின்னா அதை எடுத்து குரு மேலே செட் பண்ணிடலாம். ஸோ குருவுக்கு ஃபேக் பேரண்ட்ஸ் இருக்கக்கூடிய அந்த டெரரிஸ்ட் ஃபேமிலியுமே ஒரு கம்ப்ளீட் டெரரிஸ்ட் ஃபேமிலி நக்சலைட்ஸ் அப்படின்ற பேரில் முத்திர கொத்தி உள்ள தூக்கி போட்டலான்ற பிளானில் இருப்பார். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு குரு சிபிஐ ஆஃபீஸர் அட்டாக் பண்ணி தப்பிச்சு போயிடுவான். ஸோ என்ன தான் வந்து நிறைய ஃபேக் பாம்ஸ் மைசூர் பேலஸில் இருக்குது, ஆனால் அதெல்லாம் ஃபேக் பேம் இல்லை, அதுலேயும் ஒரிஜினல். அதெல்லாம் வெடித்து நிறைய பேர் இறந்து போயிடும் தெரிஞ்சு. ஸோ எல்லாத்தையும் மீறி அந்த இடத்துக்கு போய் இல்லாமல் எடுக்க ட்ரை பண்ணுவான். ஸோ மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் அப்போ வந்து நடக்கக்கூடிய இந்த சீனில் அவ்வளோ கூட்டத்தையும் தாண்டி எல்லா போலீஸ்கிட்டையும் சண்டை போட்டு இவனே வச்ச எல்லா பாவையுமே எடுக்க போவான். பட் எல்லாத்தையும் எடுக்க முடியாது. அந்த இடத்துக்கு நம்ம சிபிஐ ஆஃபீஸரும் குருவோட ஃபேக் பேரண்ட்ஸும் வந்திருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம குருவுக்கு தங்கச்சியாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் குருவை பார்த்தோன்னே அண்ணான்னு பாசத்தில் ஓடி வருவா. பட் அவள் ஓடி வர நேரத்தில் வந்து ஒரு பாம்பு தெரியாமல் வெடிச்சிடும். அந்த பாம்பு வெடிச்சது மட்டுமே இல்லாமல் பக்கத்துலேருந்து நிறைய பாம்பு வெடிச்சிடும். அதனால நிறைய பொதுஜனங்களும் பாதிக்கப்படுவாங்க. இதை பார்த்துக்கிட்ட குருவோட அப்பா அம்மா, அதாவது அந்த ஃபேக் பேரண்ட்ஸ் தான் கொண்டு இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு உயிரோட வேலையை புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து டைரக்டர் சொல்ல ஒரு விஷயத்த ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறாரு. எந்த மதமும் எந்த மண்ணும் யாருக்கும் அடிமை இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒருத்தர் அவங்க மொழியையும் மண்ணையும் மதிக்க வாழ கற்றுக்கங்க. யாரையும் யாருக்கு வெளியே வைக்கிறான்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாரு. பட் இதெல்லாம் புரிஞ்சுக்க சிபிஐ ஆஃபீஸர் குரு அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் போடுறாரு. ஆனால் அந்த ஃபேக் பேரண்ட்ஸை நடிச்ச அப்பா தான் பொண்ணு இறந்ததுக்கு அப்புறமும் இந்த சிபிஐ ஆஃபீஸர் பண்ணுறதை பொறுத்துக்காம அவரே குத்தி கொலை பண்ணிடுறாரு. கடைசியில் அவங்களும் சேர்ந்துடுறாங்க. படமும் முடியுது. ஸோ ஃபைனலி எப்படி இருந்துச்சு மக்கள் இன்னொரு ஃபிலிம் எக்ஸ்ப்ளனேஷன்? ஆக்சுவலி இந்த ஃபிலிம் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஆக்ஷன் ஃபிலிமாக மட்டுமே இல்லாமல் நிறைய இடங்களில் ரொம்ப ரியலிஸ்டாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதுவும் மைசூர் தசரா ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபெஸ்டிவல் இன் சவுத் இந்தியா. அந்த மாதிரி கூட்டத்தில் அவ்வளோ பேருக்கு மத்தியில் ரொம்ப ஸ்ட்ரகிளாக அண்ட் நிறைய பொலிட்டிக்கல் விஷயத்தையும் ஓப்பன் பண்ணி இந்த டேரக்டர் சொல்லியிருப்பார். அதனாலேயே இந்த டேரக்டருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது. ஸோ அவர் நிறைய படங்கள் அடுத்தடுத்து வந்து எக்ஸ்பிளேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். இந்த எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்த அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம ஃபிலிம் வீட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பை பை.